கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அனுதின மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்து வருகிறார். நீங்கள் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இந்த மன்னா, இந்த வசனம் உள்ளே போக போக உங்களை புதிதாக்குகிறது, உங்களை பலப்படுத்துகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அந்த யோசுவா எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார் என்று பார்த்தால், அந்த வாலிபன் மோசேக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். பணிவிடை, அந்த உதவியை, எல்லா காரியங்களையும் செய்கிறது. எலியாவுக்கு எலிசா எப்படி ஒரு பணிவிடை செய்தாரோ அதே போல இந்த மோசேக்கு யோசுவா எல்லா விதத்திலும் பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அப்படியாக உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஃபுட்பால் லீடர், தலைவர், அவர் நல்ல பிரசித்தி பெற்றவர் பீலே என்பவர் என்ன செஞ்சாராம், கிரவுண்டில் 13வது ஆளாக இருப்பாராம். எப்பொழுதுமே சிறு வாலிபனாக இருக்கும்போது அவர் எல்லாருக்கும் அந்த லேஸை கட்டி விடுவாராம். எல்லா ஷூவுக்கு, எல்லாம் விளையாட போகிற எல்லாருக்குமே இவர் தான் அந்த ஷூவில் லேஸை கட்டி விடுவாராம். கட்டி விட்டுகிட்டே இருப்பாராம். பாருங்கள், எவ்வளோ ஒரு தாழ்மை பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு பணிந்த ஆவி பாருங்கள் அந்த வாலிபனுக்கு. எல்லாருக்கும் காலை குனிஞ்சி அப்படியே அந்த லேஸை கட்டி விட்டுக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் அந்த டீமில் விளையாடக்கூடிய ஆள் வராதனால இந்த பீலையவே எடுத்து அங்கே பயன்படுத்துகிறாங்க. அப்பொழுது இவனுடைய விளையாட்டை எதிர் டீமெல்லாம் பார்த்து அசந்துட்டாங்களாம். அப்படியே தலையிலே பாலை சுற்றுறது, அப்படியே காலாலே பேக் ஷாட் அடிக்கிறது, காலிலே பேக் ஷாட் அடித்து கோல் போடுறது, இதெல்லாம் பயங்கரமான விளையாட்டெல்லாம் பார்த்தோடனே அந்த நாளில் இந்த பீலையினுடைய விளையாட்டை பார்த்து ஒரு நாட்டோட இன்னொரு நாடு போர் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த போரே நிறுத்திட்டாங்களாம். போரே நிறுத்திட்டு பீலையினுடைய விளையாட்டை பார்க்கறதுக்காக வந்தாங்களாம். அப்போ அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பணிவிடை செய்து கொண்டிருந்த அந்த வாலிபன் எல்லாருடைய ஷூவையும் அந்த லேஸை கட்டி விட்டவன் பிற்காலத்தில் புகழ்பெற்ற ஒரு ஃபுட்பால் பிளேயராக வந்தது போல, இன்றைக்கு வேதத்தில் அருமையான இந்த மகன் யோசுவா பணிவிடை இருந்தான், பணிவிடைக்காரனாக இருந்தான். கர்த்தர் அவனை அந்த யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கர்த்தர் பார்த்தார், யோசுவா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நீ பயப்படாத, இந்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். அப்படியாகவே கர்த்தர் யோசுவாவை தேவன் மேன்மைப்படுத்தினார். அப்படியே சொல்றார் பாருங்க, இந்த யோசுவாவினுடைய வார்த்தையை கேட்டது போல ஒரு மனிதனுடைய வார்த்தை யோசுவாவுக்கு முன்னே இல்லை, யோசுவாவுக்கு பின்னே இல்லை. இப்படிப்பட்ட மனுஷன் யோசுவாவுக்கு முன்னே இருந்தது கிடையாது, இனிமேல் பின்னே இருக்க கிடையாது. ஏனென்றால் ஒரே ஒரு வார்த்தையினால சூரியனை நிற்க வைத்தார், ஒரே ஒரு வார்த்தையினால சந்திரனையும் நிற்க வைத்தார். இப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஒரு மனிதன் அன்னைக்கு சகல ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தி சகல ஜனங்களையும் அந்த கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு முயற்சி எடுத்தார். பல யுத்தங்களை செய்தார். கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு தன்னுடைய சீசர்களுக்கு அவர் பணிவிடை செய்தார். கர்த்தர் அவரை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் பிதாவின் வலது பார்சத்தில் உன்னதத்திலே அவரை உட்கார வைத்தார். பிலிப்பு என்பவன், பிலிப்பு அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் அவன் பணிவிடை செய்கிறவனாக இருந்தான், பந்தி விசாரிப்புக்காரனாக இருந்தான். கர்த்தர் அவனை சமாரியா பட்டணத்தில் எல்லா ஜனங்களும் பார்த்து பிரமிக்கத்தக்கதாக ஒரு வல்லமை உள்ள மனிதனாக, வாலிபனாக கர்த்தர் அவனை பயன்படுத்தினது போல உங்களையும் பயன்படுத்துவார், உங்களையும் உயர்த்துவார், உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார். உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ஆண்டவர் நல்ல உயர்வை கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும்.
அவர் தேவைகளை சந்தி வியாதி பலவீனம் எல்லாவற்றையும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். ஆவியானவர் கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.